ஹலோ ஒன் டுடே நம்ம டுடேஸ் டாபிக் ரெண்டையுமே கவர் பண்ண போகிறோம். எஸ்டர்டே டாப்பிக்கில் சுப்ரீம் கோர்ட் 3 ஜட்ஜ் பெஞ்ச் உள்ளடக்கிய ஒரு பேனல் தானாக முன் வந்து ஆன்லைன் கண்டென்ட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, சட்டப்படியான ஒரு கிளாரிஃபிகேஷன். எதை பற்றினா சைல்ட் போர்னோகிராஃபி. எதனால் இந்த விளக்கம் இவங்க கொடுக்குறாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது ஒரு இண்டிவிஜுவல் மேலே. அதாவது அவர் வந்து சைல்ட் போர்னோகிராஃபி வியூ பண்ணதாக கிரிமினல் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணுறாங்க. அதாவது இது சட்டத்திற்கு உள்ளே வராது, இது வந்து லீகலும் கிடையாது, அதாவது இல்லீகல் கிடையாதுங்கிற மாதிரி குவாஷ் பண்ணுறாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட், அப்பெக்ஸ் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தீர்ப்பை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே, சைல்ட் போர்னோகிராஃபி உங்கள் டிவைஸில் பொசஷனாக இருந்தாலே வந்து போக்சோக்கு கீழே வந்து நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக கிளாரிஃபை பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூசிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய CSEAM அப்படிங்கிறத நீங்கள் வந்து வியூ பண்ணாலோ, டிஸ்பிளே பண்ணாலோ, இல்லை பொசஷனாக உங்கள் டிவைஸில் வச்சுருந்தாலோ வந்து குற்றம் தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து விளக்குறாங்க. அதுக்கான செக்ஷன்ஸையுமே வந்து அவங்க வரையறுக்கிறாங்க. IT 2000, செக்ஷன் 15 ஆஃப் போக்சோ, செக்ஷன் 67B ஆஃப் IT, இது எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத திரும்பவும் வந்து நினைவுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ பொசஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே நீங்கள் போக்சோக்கு கீழே வந்துடுவீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுமே ஒரு காம்ப்ரிஹென்சிவான செக்ஸ் எஜுகேஷன் வந்து லீகலாக, எத்திக்கலாக சைல்டு செக்ஸ் கண்டென்ட்டுக்கு உண்டான ரேமிஃபிகேஷன்ஸை விளக்குற மாதிரி உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து அவங்க நினைவுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த டாபிக் தான் இங்கே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோடி வந்து US விசிட் போனார் இல்லையா, 3 டே விசிட். அதை பற்றி தான் இங்கே வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து குவாட் அண்ட் பைலேட்ரல் மீட்டிங் வந்து நடந்துச்சு. சரிங்களா? குவாட் அப்படிங்கிறது 4 கண்ட்ரீஸோட மீட்டிங். பைலேட்ரல் மீட்டிங் வந்து US பிரசிடென்ட் பிடனோட அவர் நடத்துகிறாரு. செகண்ட் டே வந்து நியூயார்க் பிஸ்னஸ் லீடர்ஸை மீட் பண்ணுறாரு. அதே மாதிரி டயஸ்போரா அவங்களோடையும் ஒரு மீட்டிங் வந்து அவர் நடத்துகிறாரு. ஓகேங்களா? தேர்ட் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூஎன்னோட ஒரு பைலேட்ரல் மீட்டிங் வந்து அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குளோபல் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்து சம்மிட் ஆஃப் த ஃப்யூச்சரில் அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்து தான் வந்து ரொம்ப முக்கியம், நாட் இன் த பேட்டில் ஃபீல்டு. போரில் வந்து அது நடக்காது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக பேசினார். ஆனால் உக்ரைனின் பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கியோட விஷயங்களை வந்து ரஷ்யா போர் பற்றின ஒரு விஷயங்களை எதையுமே அவர் மென்ஷன் பண்ணலை. மேபி இன் ஃப்யூச்சரில் ஒரு பீஸ் சம்மிட் கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ரோக் ஸ்டேட் ஆன் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வித் ஹெஸ்போல்லா. இப்போ ரீசெண்டாக வந்து பேஜர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, வாக்கி டாக்கீஸ் ஆகட்டும், பேஜஸ் ஆகட்டும், வந்து இஸ்ரேல் வந்து மறைமுகமாக ஹெஸ்போல்லா அமைப்பின் மேலே நடத்தினாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஹெஸ்போல்லா அப்படிங்கிறவங்க லெபானிஸோட ஷியா மிலிட்ரி குரூப், ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இவங்க இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு ஃபியாட் ஷுக்கர் அப்படின்னு சீனியர் ஹெஸ்போல்லா கமாண்டரை வந்து ஏர் ஸ்ட்ரைக் மூலியமாக பெய்ரூத்தில் ஜூலை 31 வந்து அசாசினேட் பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கப்புறமாக நடந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, சதர்ன் லெபானனில் ஹெஸ்போல்லா மேலே திரும்பவும் வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து இவங்க இஸ்ரேல் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்த ஏர் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலிஸ் மேலே நார்த்தன் சைடில் நடத்தப்படுது. இதில் 70,000 இஸ்ரேலிஸ் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்றாங்க. ஸோ PM பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன பண்ணுறாருனா, டிஸ்பிளேஸ்டு ரெசிடென்ட்ஸை திரும்பவும் அவங்களுடைய ஹோம்கே போகும்படி வலியுறுத்துறாரு. இதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேஜர் ஆஸ்ட்ரிக்ஸ் அட்டாக் வந்து நடத்துகிறாரு. ஓகேங்களா? இதில் லெபானிஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 575 விமனும் சைல்டும் கொல்லப்பட்டதாக லெபானிஸ் அத்தாரிட்டிஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. மோரோவர் 40,000 பாலஸ்தீனியர்கள் இது வரைக்குமே இந்த 11 மாதத்தில் கொல்லப்பட்டிருக்கிறதையும் வந்து இங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸையும் லாவையும் தாண்டின ஒரு காசா போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, எ ரக் வித் இம்ப்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய குற்றச்செயல், ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடு தண்டனை இல்லாமல் நடந்துட்டுருக்கு. 40,000 அப்படிங்கிறது நாட் அ ஜஸ்ட் அ நம்பர். ஓகேங்களா? மிகப்பெரிய மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. காஷ்மீர் கான்ஃப்ளிக்ட்,
அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கிற எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எப்படி இந்த கண்டெஸ்டிங் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷனில் வந்து பார்க்குறாங்க. எந்த மாரியான ஒரு அ கண்டெஸ்டிங் அங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷனில் இதை வந்து அணுகுறாங்க. அதாவது நேஷனல் கட்சிகளாகட்டும், ரீஜனல் பார்ட்டீஸ் ஆகட்டும், எந்த மாரியான இடங்களில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற மாரி இந்த ஒரு டாபிக் வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. பிஜேபி, காங்கிரஸ் வந்து அங்கே நேஷனல் பார்ட்டீஸாக இருக்குது. அதே மாரி நேஷனல் கான்ஃபரன்ஸ், பீப்பிள் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது ரீஜனல் பார்ட்டீஸ். இந்த ரீஜனல் பார்ட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் இந்த ஒரு எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க. என்னென்ன மாரியான உறுதிமொழிகள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நாங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணுவோம். அதாவது 370 அண்ட் 35A இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுவோம். அதே மாரி யூத்ஸ் மேலே நிறையா வந்து மிலிட்டன்ட்ஸ் கூட ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேரை வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள ப்ரிசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதே மாரி நிறைய மக்கள் மேலே, பொதுமக்கள் மேலே பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் அப்படிங்கிறதும், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டும் வந்து போடப்பட்டு அவங்கள ஜெயிலில் அடைக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து ரீவோக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி 100க்கும் மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியலை வந்து இவங்க வந்து டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்க. மிலிட்டன்ட்ஸ் கூட தொடர்பு இருக்கிறதா. ஸோ அதையும் நாங்கள் ரீவிசிட் பண்ணுவோம். அதே மாரி பாஸ்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்ச விஷயமாகட்டும், ஜாப்ஸ் வழங்காத ஒரு விஷயமாகட்டும், எல்லாத்துலேயுமே நாங்கள் தீவிர நடவடிக்கை எடுப்போம். மேலும் இங்கே முக்கியமான விஷயமா இவங்க கொடுக்குற உறுதிமொழி என்னென்னா, பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தையை ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியாகிய நேஷனல் கான்ஃபரன்ஸோட தான் காங்கிரஸ் வந்து இப்போ வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. இதை வந்து பிஜேபி ஒரு ஆயுதமாக வச்சுட்டு இவங்க வந்து காங்கிரஸ் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து எடுக்கிறாங்க. அதாவது காஷ்மீரை இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் காங்கிரஸ் ஈடுபடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்த்தரப்பு பிஜேபி வந்து குற்றம் சாட்டுறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, பிஜேபி சார்பாக மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எல்லாருமே வந்து உங்களுக்கு அங்கே ரேலிஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸோடு வச்சக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தையும் ஒரு ஆட்சிக்காக இந்த மாதிரி சாத்தியப்படுத்தின ஒரு நோக்கம் தான் அதை வந்து பார்க்குறாங்க. மேலும் காங்கிரஸ் சீஃப் ராகுல் காந்தியும் என்ன குற்றம் சொல்கிறாரு அப்படின்னா, லேட்னன்ட் கவர்னர் அப்படிங்கிறவங்க ஒரு உள்ளூர் அரசியல் தலைமையை வந்து பலவீனமாக்குற மாதிரியான விஷயத்தில் தான் வந்து அதிகாரத்தை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து குற்றம் சாட்டுறாரு. எனிவே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன அங்கே நிலை அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற டாப்பிக்கையும் இங்கே வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிலீனியேஷன் அப்படின்னா போர்ட்ரே பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது, வரையறுத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி இப்படி இருக்குதுங்கிறத ஒரு நம்ம வரையறுத்து கூறுறது தான் வந்து டிலினியேஷன். பீனல் அப்படின்னா தண்டனைக்குரியதை தான் பீனல்னு சொல்லுவோம். கான்சனன்ஸ்னால் அக்ரிமெண்ட், அக்கார்ட், கான்கார்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இசைதல், ஒத்திசைவு தான் வந்து கான்சனன்ஸ். என்லைட்டன்ட் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமாக தெளிவுபடுத்தி ஒரு விஷயத்த சொல்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் என்லைட்டன்ட். ப்ரொலிஃபரேஷன் அப்படிங்கிறது ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறது, வளர்ச்சி, க்ரோத்தை வந்து ப்ரொலிஃபரேஷன் சொல்லுவோம். லார்ஜ் நம்பரில் ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதையுமே வந்து ப்ரொலிஃபரேஷன் சொல்லுவோம். கல்பபிள் அப்படிங்கிறது குற்ற பொறுப்புன்னு சொல்லுவோம். அதாவது தவறுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து கல்பபிள். ப்ரிசியூமிங் அப்படின்னா யூகிக்கிறது, உண்மை என்னன்னு நமக்கு உறுதியாக தெரியலினாலும் ஒரு விஷயத்த கெஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ப்ரிசியூமிங். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தவறாக ஒன்றை வந்து யூஸ் பண்ணுறது, அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். எனாமிட்டின்னா கிரேட் சைஸ், அதனுடைய எஃபெக்ட் ஆகலாம், இல்லை சீரியஸ்னஸ் எல்லாமே வந்து கிரேட்டாக இருக்கிறது தான் வந்து எனாமிட்டி. ஒரு ஃபேக்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா அதையுமே எனாமிட்டின்னு சொல்லுவோம். பெர்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் பிஹேவியர் அப்நார்மலாக இருக்கும், அக்செப்டபுளாக இருக்காது, அதுதான் பெர்வர்ஷன். குவாஷ்ட் அப்படின்னா இன்வேலிட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி அஃபிஷியலாகவே ட்ரூ இல்லை, இது லீகல் கிடையாதுன்னு சொல்கிறோம்ல, அதுவுமே குவாஷ்ட் தான். அதே மாதிரி இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறது, தோற்கடிக்கிறது, ரெண்டுமே வந்து குவாஷ்ட் தான். சரிங்களா? ஸோ அஃபிஷியலாக எஸ்பெஷலி கோர்ட்லாம் ட்ரூ இல்லை, லீகல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அதை வந்து குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணி டிஃபீட் பண்ணுறதுமே குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. டிசமினேட்டிங்னா பரப்புறது, சரிங்களா? ஸ்ப்ரெட் பண்ணுறது, சர்க்குலேட் பண்ணுறது தான் டிசமினேட்டிங். இன்வோக்கிங்னா இப்போ ஒரு
கால் ஆன் பண்ணுவாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி கால் பண்ணுறாங்க இல்லையா? அதாவது இப்போ ஒரு ப்ரேயர் நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு பரப்புரை ஆன்மீக பரப்புரை செய்யறக்கு யாராவது ஒருத்தரை நம்ம வந்து கால் பண்ணுவோம். அது வந்து இன்வோக்கிங் சொல்லுவாங்க. சைட் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. சைட்னா மேற்கோள் காட்டி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பேராஃப்லேருந்து ஒரு மேற்கோள் காட்டுறோம்ல, அதையுமே வந்து சைட் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ 2 மீனிங் இருக்குது. கால் ஆன் அழைத்தல், ரெக்வெஸ்ட் பண்ணி அழைக்கிறது, மேற்கோள் காட்டுறதுக்காக பயன்படுத்துறது, ரெண்டுமே இன்வோக்கிங் தான். ராமிஃபிகேஷன் அப்படிங்கிறது அன்வெல்கமான ஒரு கான்சிக்வன்ஸ், சரிங்களா? காம்ப்ளெக்ஸான ஒரு விளைவுகளை தான் வந்து ராமிஃபிகேஷன் சொல்கிறோம். சாரி, இந்த இடத்துல வந்து ஏ வரும், ஓகேங்களா? ராமிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், ரேப் அப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணுறது, என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது, உள்ளடக்கியது தான் ரேப் அப். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனுக்கு வர்றோம் இல்லையா, அதையுமே ரேப் அப்னு சொல்லுவோம். ஒரு முடிவுக்கு வர்றதையுமே ரேப் அப்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, வார்ம் க்ளோத்ஸை வியர் பண்ணுறதையுமே ரேப் அப்னு சொல்லுவோம். சப்ஸ்டான்டிவ் அப்படிங்கிறது ஃபேர்ம் பேசிஸான ஒரு ஆதாரம், சரிங்களா? அடிப்படை ஆதாரம், உண்மையான ஆதாரம் தான் சப்ஸ்டான்டிவ். லாஃப்டினா ரொம்ப டாலாக இம்ப்ரெசிவாக இருக்குது இல்லையா, அதை வந்து லாஃப்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்டவங்க, அதாவது நோபல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே லாஃப்டின்னு சொல்லுவோம். ரோக் அப்படின்னா முரட்டுத்தனம், சரிங்களா? ஒரு பிஹேவியர் வந்து டேமேஜை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் ரோக். இன்வேஷன் அப்படிங்கிறது தலையிடுதல், சரிங்களா? அத்துமீறி தலையிடுறத இன்வேஷன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஒரு போர் கொண்டு அதை கைப்பற்றக்கு முயற்சி செய்கிறதையுமே இன்வேஷன் சொல்லுவோம். எஸ்கலேஷன் அப்படின்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, இன்டென்ஸ் ஆகுது, ரைஸ் ஆகுதுன்னா அதுதான் எஸ்கலேஷன். ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னா ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கோட்டைன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினோட கோட்டைன்னு சொல்லுவோம். அதை ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிரின்சிபல் ஆகட்டும், பிலீஃப் ஆகட்டும், ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையுமே ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவோம். ரிட்டாலியேஷன் அப்படின்னா கவுண்டர் அட்டாக், ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் ரிட்டாலியேஷன். பஃபர் அப்படிங்கிறது விளைவுகளை குறைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை நபராக இருக்கலாம், அதுதான் பஃபர். ஓவர்வெல்மிங் அப்படின்னா ஸ்ட்ராங் எமோஷன்ஸை வந்து எப்படி கையாளணும்னு தெரியாமல் திகைப்பில் வந்து நம்ம நிற்கிறோம்ல, அதுதான் வந்து ஓவர்வெல்மிங். இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவர், ஒரு வளர்ச்சியை கையாளாத முடியாத மாதிரி பண்ணுறது, திணறடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதையுமே வந்து ஓவர்வெல்மிங் சொல்லுவோம். பெலிகோசிட்டினா ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய முனைப்பில் இருப்பாங்க, ஃபைட்டை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு முனைப்பில் ஈகர்னஸில் இருக்கிறவங்கள தான் பெலிகோசிட்டி. காலஸ்னஸ் அப்படின்னா அலட்சியம் செய்கிறது, மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்கிறது தான் காலஸ்னஸ். டிஸ்ரிகார்ட்னாலும் அதே தான், அட்டென்ஷன் கொடுக்காம லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறது, அலட்சியம் செய்கிறது தான் டிஸ்ரிகார்ட். இம்ப்யூனிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டனை இல்லாமல் போயிடும், சரிங்களா? எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் தான் வந்து இம்ப்யூனிட்டி. நெக்ஸ்ட் ஒன், ரிவோக்கிங் அப்படிங்கிறது அஃபிஷியலாக கேன்சல் பண்ணுறது தான் வந்து ரிவோக்கிங். டிஸ்எம்பவர் அப்படின்னா ஒரு 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 விஷயத்தை வந்து லெஸ் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, லெஸ் பவர் ஆக்குறது தான் வந்து டிஸ்எம்பவர், சரிங்களா? எம்பவர்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, டிஸ்எம்பவர்னால் அதை லெஸ் பவர்ஃபுல்லாகவும் லெஸ் கான்ஃபிடென்ட்டாகவும் மாற்றுறது. ட்ரிஃப்ட் அவே அப்படிங்கிறது கிராஜுவலாகவே வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அஃபெக்ஷன் ஆகட்டும் குறைஞ்சி விலகி செல்கிறது தான் ட்ரிஃப்ட் அவேன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? டுமாரோ செட் இன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.